இந்த வாலிப வயசில் இந்த நாட்களில் இருக்கிற பாவ சோதனை ரொம்ப ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. நடக்காத இதுவரைக்கும் கேள்விப்படாத சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு. வெளியிலே நிறைய நடக்குது, ஆனால் தமிழ்நாட்டிலேயே இப்போ வெளிநாடுகளில் நடக்கிற சம்பவங்கள் மாதிரி நடக்குது. பாவங்கள், துன்மார்க்கங்கள். ஸ்கூலில் தாலி கட்டுறான் பிள்ளைக்கு. ஸ்கூலில் சின்ன பிள்ளைகள், சிறுவர்களும் போட்டிருக்காங்க. எவ்வளவு துன்மார்க்கம், எவ்வளவு மோசம், எவ்வளவு ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு பாவத்தில் சாத்தான் எவ்வளவாய் ஜனங்களை சிறைப்படுத்தியிருக்கிறான். நம்முடைய பிள்ளைகள் அப்படி போயிடக்கூடாதுன்னு தேவன் எச்சரிக்கிறார். மனம் திரும்பும். ஒரு ஸ்திரியை இச்சையோடு நோக்கி பார்க்குற வாலிப வயசில் அது அந்த எண்ணங்கள் அது நமக்குள்ள அதிகமாய் தூண்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். வாலிப வயசில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் படிக்கிற இடங்களில், நாம் போகிற இடங்களில், பழகிற இடங்களில், செல்லு, வாட்ஸ்அப் காரியங்கள், செய்தி, மெசேஜ் போடுற காரியத்தில் பயமாக இருக்கு, பயந்துருக்கணும். தேவனை கனம் பண்ணுகிறோமா? தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏதாவது தேவையில்லாத மனிதர்கள் மேலே கவனம் செலுத்தக்கூடாது. சிந்தனைகளை, ஆண்கள், பெண்கள், வாலிப பசங்களாக இருந்தால் வாலிப பிள்ளைகள், யாராவது ஒருத்தரை இருதயத்தில் நினச்சிக்கிட்டே கற்பனையில் இவர்களைப் போல நமக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை, இவர்களைப் போல எனக்கு அமையுமா அமையாதா, இப்படிலாம் இந்த காலங்கள் அது பிசாசுக்கு எடுத்த காரியங்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நம்முடைய சிந்தனையில் ஒரு காலம் இடம் கொடுக்கவே கூடாது. யோசேப்பை நினச்சிக்கிறணும். யோசேப்பு ரொம்ப, அதாவது எவ்வளவு சோதிக்கப்பட்ட மனிதன். ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். வாலிபர்கள் யோசேப்பை இருதயத்தில் வச்சிருக்கணும். யோசேப்பை மறைக்கவே கூடாது. அவன் எவ்வளவாய் பாலியத்துக்குரிய காரியத்தை விட்டு விலகி ஓடினான். அது நம்முடைய இருதயத்தில் இருக்கவே வேணும், மறக்கவே கூடாது. யோபுட்ட போய் கேட்டிங்கன்னா, கண்களின் நிச்சயில எப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு கேட்டால், என் கண்ணை தேவனுக்கு உடன்படிக்கை பண்ணிட்டேன்ப்பா. 31வது நீதிமொழி யோபு 31வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என் கண்களை அவரோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? யோசேப்பு சொன்ன மாதிரியே தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அவர்கள்லாம் கண்கள் இச்சை விபச்சார ஆவியிலிருந்து விடுதலையானவர்கள். பழைய ஏற்பாடு காலத்தில் கடைசியாக ஒரு காரியத்தை யோசேப்பு நமக்கு எல்லாருக்குமே மாதிரி. குறிப்பாக வாலிபர்கள் நம்ம அவரை நம்ம இருதயத்தில் எப்போவுமே தியானிக்கிறவர்களாக இருக்கிறது நல்லது. பாவ சோதனையில் நாம் சோதிக்கப்படும் போது, விழும்போது, ஆண்டவரே யோசேப்பை போல ஆண்டவரே இந்த இடத்துல நான் விலகி ஓடட்டும். லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனம். அதில் வம்ச வரலாறு அதில் வருது பாருங்க. இயேசு பிறந்ததிலிருந்து அந்த வம்ச வரலாறை தலையில கொண்டு வராங்க. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். அதாவது யோசேப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது பழைய ஏற்பாடு காலத்தில் உள்ள அந்த யோசேப்பை நாம் நினைவு கூறும்படி நான் அப்படித்தான் யோசிக்கிறேன். அடுத்து நீங்கள் 25ல் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு மத்தியாவின் குமாரன். 26ல் யோசேப் சேமை யோசேப்பின் குமாரன். அடுத்து 30 அங்கேயும் பார்த்தீங்கன்னா யோசேப்பு யோனானின் குமாரன். இங்கே இந்த இந்த பட்டியலில் யோசேப்புன்னு ஒரு இடையிலேயே 4-5 இடத்துல அந்த நேமை, அந்த பேரை ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. நான் என்ன யோசிச்சேன்னா, இதில் கூட ஒரு வெளிப்பாட்டை நமக்கு தர்றாரு ஆண்டவர். யோசேப்புன்னு வாசிக்கும்போது நீ யோசேப்பை என்ன செஞ்சிருங்க, அதிகமாக நினச்சிக்கிறங்கப்பா. அவனுடைய நெருக்கங்கள், அவனுடைய பாடுகள், அவனுடைய கஷ்டங்கள், அவன் பாவத்துக்கு விரோதமாய் போராடின காரியங்கள், ஜெயம் பெற்ற காரியங்கள், அதை அவங்க மனசில் வச்சுக்கிறங்க. யோசேப்பை மறந்துடாதீங்க. அதுக்கு தான் அந்த பேர் அடிக்கடி நம்ம வாசிக்கிறபடி ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார். பிரியமானவர்களே, தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு தரும்போது நாம் இருதயத்தில் பிடித்து கொள்வோம். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்வோம். நாம் சோதிக்கப்படும் போது, கஷ்டப்படும் போது, சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள் வரும்பொழுது
தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. திராணிக்கு மிஞ்சி உங்களுக்கு ஒன்றும் என்ன செய்யறதில்ல, அனுமதிக்கிறதில்ல. அப்படியே வந்தாலும் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். சகலமும் நன்மைக்கு எதுவாகவே தேவன் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்தோமா வார்த்தை கேட்டோமான்னு இருக்கக்கூடாது. கேட்ட வார்த்தை இருதயத்தில் காத்துக்கொள்கிற ஒரு பாக்கியவான்கள். அந்த வசனத்தை எனக்குன்னு எடுத்துக்கிட்டு, அந்த வார்த்தையை எனக்குன்னு எடுத்துக்கிட்டு நாம் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து மணந்துரும்னு சொன்னால் தேவன் நமக்கு தேவனாக இருப்பார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அந்த ராஜ்யத்தில் நித்தியத்தில் அவரோடு கூட நாம் பங்கடைய முடியும். ஆகவே அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலில் விழுந்துருவோமோ அப்படின்னு பயப்பட வேணாம். அதற்கு நமக்கு தேவன் தெளிவாய் அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு மரணம் இல்லை. யோவான் 8:51 வாச்சம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை, நரகாக்கினை இல்லை. தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமென்.